மக்களே இங்கே பாருங்க, நம்ம இப்போது அக்காட்டா ஸ்டேஷனில் வந்து நம்ம டேரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு அவுட்லெட் தாங்க போயிட்டுருக்கோம். அது போகிறதுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு. பஸ்ஸில் பேமெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் மணி போட்டாலும் ஓகே தான், கேஷ் போட்டாலும் அதுவே சில்லறையை தள்ளி விட்டுடுது. அவங்க டெக்னாலஜிலாம் அப்படியே மெய் மறந்து போயிருக்கும். இப்போது எப்படின்னா இங்கே கண்டக்டரே கிடையாது. தைவானில் இருக்க மாதிரி தான். ஆனால் தைவானில் எப்படின்னா நம்ம சில்லறையை வந்து நம்ம போட்டோன்னா சில்லறை வராது. இங்கே வந்து போட்டிங்கன்னா 1000 ரூபா போட்டாலும் சரி சில்லறை வருதுங்க. செம்மையாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இவங்க டெக்னாலஜிலாம். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை ஆஃப் பண்ணுறது அவர் பண்ணல, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் போல். ஏன்னா வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இன்பில்டாகவே இந்தமாரி டெக்னாலஜியை வந்து வண்டிகளில் விட்டுருக்காங்க. மேஜராக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாமே இது வந்து ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப லாங் டிரைவ் போகிற பாருங்க, அந்த லாங் டிரைவுக்கு போகும்போது தான் அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப்லாம் இல்லாத மாதிரி வச்சுக்கிறாங்க போல். ஆனால் சிட்டியில் இந்தமாரி காமன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துலேயுமே வந்து அந்தமாரி தான் செட்டிங் வச்சுருக்காங்கன்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டாக்ஸி எல்லாம் பாருங்கள், அப்படியே பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. ஒரு 1990 80களில் வந்த வண்டிகள்லாம் கூட ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுதானே வெஹிக்கிள்னாலுமே